சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 39வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 39வது பாடல். எக்காலம் இக்காயம் இற்றிடுமோ என் வினைகள், எக்காலம் மும்மலங்கள் இற்றிடுமோ, எக்காலம் ஆனந்த சாகரத்தில் ஆடிடுமோ என் நுளந்தான் ஆனந்தா சொக்கநாதா. அற்புதமான ஒரு பாடல். இதுல நாம ஒரு சில இடங்கள்ல கொண்டு கூட்டி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பொருள் தனியா சொல்லணும்னு அவசியம் இல்லை, தானா புரிந்துவிடும். சொக்கநாத பெருமான ஆனந்தா என்று அவருடைய இன்ப வடிவினன் அப்படிங்கிற குறிப்பை வச்சு அழைப்பதை நாம பார்க்க முடிகின்றது. ஏன்னா இன்ப வடிவினன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே எண் குணங்கள்ல ஒண்ணு, சிவபெருமானுக்கு மட்டுமே உரித்தான எண் குணங்கள்ல ஒன்று. இதுல பாருங்க, எக்காலம் இக்காயம் இற்றிடுமோ, எக்காலம் என் வினைகள் இற்றிடுமோ, எக்காலம் மும்மலங்கள் இற்றிடுமோ. அப்ப இந்த எக்காலம் அப்படிங்கறத முன்னாலையும் இற்றிடுமோங்கிறத பின்னாலையும் வச்சு 3 இடமா நாம இதுல பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல பாருங்க, என்னுடைய மும்மலங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆணவம் கன்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற இந்த 3ம் எப்போது வேரோடு அழிந்து போகும் என்பது நமக்கு தெரியல. அத பெருமானுடைய திருவடிகளுக்குத்தான் அந்த விண்ணப்பத்தை வைக்கணும். அடுத்தது பாருங்க, எக்காலம் என் வினைகள் இற்றிடுமோ. நான் கொண்டு வந்திருக்கிற வினைன்னு ஒண்ணு இருக்குல்ல சாமி, அதெல்லாம் எப்போ தீரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. அடுத்தது பாருங்க, எக்காலம் இக்காயம் இற்றிடுமோ. இந்த ஆணவம் கன்மம் மாயை என்று அனைத்தும் நம்மை விட்டு சென்று வினைகள் முழுவதுமாக நம்மை விட்டு அகன்றால்தான் இந்த உடம்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்டைய நாம தாங்காம இருப்போம். அப்ப இந்த உடல் அப்படிங்கிற இந்த சட்டைய தாங்காம இருக்கக்கூடிய காலம் எப்ப வருமோ அப்படிங்கறதையும் பெருமானுடைய திருவடிகளுக்கே நாம விண்ணப்பமாக வைக்கணும். ஏன்னா இந்த 3மே நம்மால செய்ய முடியுமான்னா முடியாது. பெருமான் நினைச்சா மட்டுமே நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள்ல இதுவும் ஒண்ணு. அப்ப எக்காலம் ஆனந்த சாகரத்தில் ஆடிடுமோ. இந்த ஆணவம் கன்மம் மாயை அனைத்தும் என்னை விட்டு நீங்கினால் இந்த மனித பிறவி என்ற சட்டையிலிருந்து நான் விடுதலை அடைஞ்சேன்னா, என்ன இப்ப யோசிச்சு பாருங்க, மனிதன் அப்படிங்கிற ஒரு சட்டையை அனுபவிச்சோம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இதற்கான ஒரு கட்டுப்பாடு நமக்கு இருக்கு. உதாரணத்துக்கு ஆழ்கடல்ல நீந்த முடியாது, வானத்துல பறக்க முடியாது. ஆனா அதே இதை பாருங்க, ஒரு பறவையா நாம உடல் எடுத்தோம் அப்படின்னா ஆகாயத்துல பறக்கலாம். நீர்ல நீந்த முடியுமான்னா நிறைய பறவைகளால முடியாது. மீன் திமிங்கலமாக நாம உடல் எடுத்தோம் அப்படின்னா பூமியில வாழ முடியாது, பறக்க முடியாது. ஆனா ஆழ்கடல்ல நீந்தலாம். அப்ப எந்தெந்த சட்டை தாங்குறோமோ அந்த சட்டைக்கான ஒரு கட்டுப்பாடு நமக்குள்ளால இருக்கு. அதை மீறி நம்மளால செயல்பட முடியாது. அப்ப ஆனந்த சாகரம் என்று சொல்லப்படுகின்ற எந்த விதமான ஒரு கட்டும் இல்லாமல் ஆனந்தமாக சுதந்திரமாக ஒரு உயிர் செயல்பட வேண்டும் அப்படின்னா அது என்ன செய்யணும் அப்படின்னா பெருமானுடைய திருவடியில தஞ்சம் அடையணும். அததான் இந்த குறிப்புல, இந்த பாடலோட குறிப்பாக நமக்கு சொல்கின்றார். அதாவது ஆணவம் கன்மம் மாயை என்ற 3ம் நம்மை விட்டு அகல வேண்டும். எல்லா விதமான வினைகளும் நம்மை விட்டு அகன்று இந்த மனித சட்டை என்ற இந்த சட்டையை தாங்காம இந்த உயிர் நிரந்தரமான சுதந்திரம் அனுபவிக்கும் போது நாம ஆனந்த வெள்ளமாகிய கடல்ல என்றுமே திளைத்து இருக்கலாம். அது வேற எங்கேயும் இல்ல, பெருமானுடைய திருவடி. ஏன்னா இன்ப வடிவினன் என்று சொல்லுவதே சிவபெருமான் மட்டும்தான் அப்படிங்கிற குறிப்பு தான் இந்த 39வது பாடல். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை வண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.